பொறுமையாக கேளுங்க மக்களே. நம்ம விஜயகாந்த் அவர் கேப்டனு, அவர் ஏன் இவ்வளோ பிரச்சனையை சந்திச்சார்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் செஞ்ச தான தர்மத்திற்கு எப்படி வாழணும்னு உங்களுக்கே நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்து இயற்கை எழுதி விட்டார். அதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன். தவசியில் துளசி வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வாக்கு மாறன்னு சொன்னார். அது சாதாரண விஷயமா? அது எவ்வளோ பெரிய விஷயம்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். துளசி என்பது பெருமாளுக்கு உகந்தது. பெருமாள் சாதாரண சக்தி கிடையாது. பகவான் சிவனுக்கு அப்புறம் முருகனுக்கு அப்புறம் 3வது பெரிய சக்தி பெருமாள். உங்களுக்கு தெரியும் திருப்பதி ஏழுமலையில் எவ்வளோ பெரிய சக்தி இருக்குன்ட்டு. இதனால தான் அந்த தண்டனை அவருக்கு கிடைச்சி. அடுத்தது 2வது நடிகர், நோட் பண்ணிக்கோங்க. இவர் தான் முதல் நடிகர் ராமராஜன். சீறி வரும் காலையில் நடிப்புன்ற பேரில் தாம்பூலத்தட்டை எட்டி ஒதிப்பார். அது லட்சுமி கடகாசம், வெத்தலையுடன் பழம் இதெல்லாம் வச்சு கொடுக்குறது லட்சுமி கடகாசம் தான். அந்த லட்சுமி அவர் விட்டு போயிடுச்சு. அவர் என்ன கீதான்னு உங்களுக்கு தெரியும். 3வது நடிகர் வடிவேலு. காலம் மாறி போச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, இது பட்ஜெட் பத்மநாதன். அதில் வந்து பாத்ரூமுக்கு சுடு தண்ணி யூஸ் பண்ணுவார் டாய்லெட் போகிறதுக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது சாதாரண விஷயமா? தண்ணி இருந்து லட்சுமி அதை தவறாக பயன்படுத்தினா இப்போ வடிவேல் கதி என்னன்னு உங்களுக்கு தெரியும். ரைட்டா? இதுதான் உண்மை மக்களே. இந்த மாதிரி தவறுகளை நீங்கள் எப்போதும் செஞ்சிடாதீங்க. இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. இது மட்டும் இல்லை, பார்த்து பார்த்து பொறுமையாக செய்யணும். எந்த இடத்துல தவறு நடந்தாலும் வாழ்க்கை பறி போயிடும். ஜாக்கிரதை.